கொஞ்சம் கவனமா பாருங்களே. ஒரு பக்கெட்ல 17 நண்டுகள போடுறாங்க. மூடியே போடல, கட்டியும் வைக்கல. ஆனா 3 நாள் கழிச்சும் ஒரு நண்டு கூட வெளியில வரல. ஏன் தெரியுமா? ஏதாவது நண்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வெளியில வர போற நேரத்துல கீழே இருந்த மற்ற நண்டுகள் அதை பிடிச்சு கீழே இழுத்துடும். அடுத்த நண்டு ட்ரை பண்ணும், அதையும் கீழே இழுத்துடும். ஒவ்வொரு தடையும் இதே கதி தான். அவங்களுக்கு அந்த பக்கெட்ல இருந்து கஷ்டப்படுறது ஓகே, பட் யாராவது ஒருத்தர் வெளியில போறதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்க. சைக்காலஜில இதை கிராப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு புதிய ஸ்கில் கத்துக்கணும்னு சொன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா கிண்டல் பண்ணுவாங்க. லைஃப்ல முன்னேற ஒரு ஸ்டெப் எடுத்தாலே அமைதியாரு, அதிகமா ட்ரை பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி பேசுறவங்க கிட்ட ஒரு கஷ்டம்னு போய் நின்னீங்கன்னா நான் சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சுன்னு கேட்பாங்க. அதனால மற்றவங்களோட லிமிட்ஸை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணாதீங்க. நீங்க ஒன்றும் நண்டு அல்ல, பறக்க பிறந்த பறவையா இருந்துட்டு கீழே இழுக்கிற கூட்டத்துக்காக உங்க விங்ஸை மடக்கிடாதீங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஐ வில் வின்னு காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க.